ரெட்டி வணக்கம். நிச்சயமாக சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பு என்றே குறிப்பிட வேண்டும். திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் மறுவாழ்வு மற்றும் அகத்தியமலை சுற்றுச்சூழல் மண்டல ஆக்கிரமிப்புகள் தொடர்பாக உச்சநீதிமன்ற நீதிபதிகள் விக்ரம் நாத் மற்றும் சந்தீப் மேத்தா ஆகியோர் அடங்கிய அமர்வு தற்போது கொடுத்திருக்கும் தீர்ப்பானது மிக மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தை நிர்வகித்து வந்த தனியார் தேயிலை தோட்ட நிறுவனமான பிபிடிசி இன்னமும் 4655 கோடி ரூபாயை குத்தகை பாக்கியாக தமிழக அரசுக்கு கொடுக்காமல் இருந்து வருகிறது. இந்த தொகையினை உடனடியாக தமிழக அரசு அவர்களிடமிருந்து பெற வேண்டும். அதற்குரிய நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும். இது போன்ற நடவடிக்கைகளில் தொய்வு காட்டுவது தொடர்ந்தால் மத்திய அரசின் துணை ராணுவ படையை தமிழ்நாட்டிற்கு அனுப்ப வேண்டியிருக்கும் என மிக மிக காரசாரமான ஒரு தீர்ப்பை உச்சநீதிமன்றம் தற்போது தெரிவித்துள்ளது. இது குறித்த விவரங்களை சேகரித்த போது திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை பகுதியில் உள்ள பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்பரேஷன் தனியார் தேயிலை தோட்ட நிர்வாகம் தனது ஒட்டுமொத்த நிகழ்வையும் முடித்த பிறகு அங்கு இன்னமும் சில தொழிலாளர்கள் வாழ்ந்து வருகின்றனர். அவர்களுடைய எதிர்காலம், அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய பண பலன்கள் குறித்து ஒரு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்து நடைபெற்று வந்தது. தற்போது இந்த வழக்கில் தான் தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள காப்பு காடுகள், வனவிலங்கு சரணாலயங்கள் மற்றும் புலிகள் காப்பகங்களை பாதுகாப்பதில் முக்கியமாக வெறும் கண் துடைப்பு நாடகங்கள் இருக்கக்கூடாது. இது வெறும் நிர்வாக பொறுப்பு சார்ந்தது மட்டுமல்ல, இயற்கை சமநிலையை பேணவும் எதிர்கால தலைமுறைக்காக அழியும் நிலையில் உள்ள வன விலங்குகளை பாதுகாப்பவும் அரசுக்கு உள்ள அரசியலமைப்பு கடமை என உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தற்போது தீர்ப்பு கொடுத்திருக்கின்றனர். அகத்திய மலை காப்பக பகுதிகளில் இதில் பார்த்தீர்கள் என்றால் திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி, தேனி, திண்டுக்கல் மற்றும் கேரளாவில் சில மாவட்டங்கள் அடங்கும். இதில் கள ஆய்வு செய்து மத்திய சிஇசி கமிட்டி கொடுத்த அறிக்கையின் அடிப்படையில் இந்த தீர்ப்பு வெளியாகி உள்ளது. ஆக்கிரமிப்புகள் பார்த்தீர்கள் என்றால் மேகமலை புலிகள் காப்பகம் சரணாலயத்தில் 4601 ஆக்கிரமிப்பாளர்கள் 5072 ஹெக்டேர் வனப்பகுதியை ஆக்கிரமித்துள்ளனர். இதில் இதுவரை வெறும் 1.8% நிலம் மட்டுமே மீட்கப்பட்டுள்ளது. இதற்கெல்லாம் மேலாக அதிர்ச்சியூட்டும் விதமாக ஆக்கிரமிப்பாளர்களில் 118 பேர் ராணுவம், காவல்துறை, வனத்துறை, வருவாய்த்துறை, மின்சார வாரியம் மற்றும் பள்ளி கல்வித்துறை போன்ற அரசு துறைகளில் இருந்து பணியாற்றிய அல்லது ஓய்வு பெற்ற ஊழியர்கள் ஆவார்கள் என உச்சநீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 31 ஒரு நாள் மட்டும். வனப்பகுதிகளுக்குள் விதிகளை மீறி 116 அரசு கட்டடங்கள், பொது பயன்பாட்டு கட்டமைப்புகள் மற்றும் 12 சட்டவிரோத விடுதிகள் கட்டப்பட்டுள்ளதையும் தங்களது தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ள நீதிபதிகள் பிபிடிசி வசம் இருந்த 8373.57 ஏக்கர் குத்தகை நிலத்தில் 8152.13 ஏக்கர் நிலம் 2025ஆம் வருடம் மே அன்று வனத்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டதாக தமிழக அரசு கொடுத்துள்ள அறிக்கையையும் சுட்டிக்காட்டியுள்ளது. மாஞ்சோலையில் எஞ்சியுள்ள 221 ஏக்கர் பரப்பளவில் உள்ள மாஞ்சோலை தொழிற்சாலை முற்றிலும் இடிக்கப்பட்டு விட்டது. மணிமுத்தாறு ஊத்து தொழிற்சாலைகள் இடிக்கும் பணி நடந்து வருகிறது. இதர குடியிருப்புகள், அலுவலகங்கள், வழிபாட்டு தலங்கள் மற்றும் தொழிலாளர் குடியிருப்புகளை அப்படியே விட்டுவிட திட்டமிட்டுள்ளது என தமிழக அரசு தற்போது உச்சநீதிமன்றத்தில் தனது அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறது. பிபிடிசி தனியார் தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு விருப்ப ஓய்வு திட்டத்தின் மூலம் 210 தொழிலாளர்கள் 100% தொகையை பெற்றுள்ளனர். அவர்களுக்கு வாழ்வியல் மேம்பாட்டு வாரியம் மூலம் அருகில் உள்ள பாப்பான்குளம், ரெட்டியார்பட்டி, மணிமுத்தாறு பகுதியில் அடுக்குமாடி குடியிருப்புகள் வழங்கப்பட்டுள்ளன என தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பித்துள்ளது. இருப்பினும் 4 முக்கு ஊத்து ஆகிய பகுதிகளில் இன்னமும் சுமார் 140 நபர்கள் தங்கியுள்ளனர். நீண்ட கால ஆக்கிரமிப்புகளை அகற்றும் போது ஏற்படும் பொதுமக்கள் பிரச்சனை, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, வன ஊழியர்கள் மீது பதியப்படும் மனித உரிமை புகார்கள் மற்றும் நிலமற்ற ஏழை மக்களின் வாழ்வாதார கோரிக்கைகள் தமிழக அரசிற்கு பெரும் சவாலாக இருப்பதாக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு அறிக்கை சமர்ப்பித்துள்ளது. இதையெல்லாம் கேட்ட உச்சநீதிமன்றம் 14 முக்கிய உத்தரவுகளை பிறப்பித்துள்ளது. ரிதி அனைத்து வனக்கோட்டங்களிலும் ஆக்கிரமிப்புகளை உடனடியாக அகற்ற வேண்டும். ஆக்கிரமிப்பில் உள்ள அரசு ஊழியர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை மற்றும் குற்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளலாம். ஆக்கிரமிப்பாளர்கள் நீதிமன்றங்களில் தொடர்ந்துள்ள அனைத்து வழக்குகளையும் சட்டத்துறை கண்காணித்து விரைவில் முடிக்க வேண்டும். புதிய திட்டங்கள் எதற்குமே முழுமையாக ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படும் வரை அகத்தியமலை சுற்றுச்சூழல் மண்டலத்தில் எந்தவித புதிய திட்டங்களுக்கும் மத்திய அரசு அனுமதி வழங்கக்கூடாது எனவும் இந்த தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேகமலை உள்ளிட்ட வனப்பகுதியில் உள்ள சட்டவிரோத விடுதிகள் உடனடியாக மூடப்பட்டு அவற்றுக்கான மின்சாரம் துண்டிக்கப்பட வேண்டும். ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் காப்பகத்தில் உள்ள அரசு நிறுவனங்கள், கட்டமைப்புகள் 6 மாதங்களுக்குள் அகற்றப்பட வேண்டும் எனவும் இந்த தீர்ப்பில் குறிக்கப்பட்டுள்ளது. 4655 கோடி ரூபாயை உடனடியாக தனியார் தேயிலை நிர்வாகத்தில் இருந்து உடனடியாக பெற வேண்டும். அப்படி பெறுவதற்கும் மத்திய அரசு இந்த உச்ச
நீதிமன்ற தீர்ப்பின் அடைய செயல்படாவிட்டால் மத்திய அரசு துணை ராணுவ படையை தமிழ்நாட்டிற்கு அனுப்ப நேரிடும் எனவும் நீதிபதிகள் தங்கள் உத்தரவில் தெரிவித்துள்ளனர். இவை அனைத்தையும் கவனமாக பரிசீலித்து வரும் செப்டம்பர் 1ஆம் தேதி இதற்குரிய அறிக்கையை தமிழக அரசு சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசு மேற்கொண்டிருக்க நடவடிக்கைகள் குறித்து மத்திய அரசிடம் உச்சநீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டாலும் உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கும் கருத்துக்கள் மிகுந்த பரபரப்பை திருநெல்வேலி மாவட்டத்தில் ஏற்படுத்தியுள்ளது.